கருங்கல் கன்னியாகுமரி ட்ரிப்போட டே 2 காலையில் இன்றைக்கி ஒரு 10 o'clock போல் கிளம்பி எல்லோரும் வெளியில் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் தான் போகணுன்னு பிளான் பண்ணல. ஏன்னா நாங்கள் நாளைக்கு தான் அந்த பிளான் வச்சுருக்கோம், அடுத்த நாளைக்கு. ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள பேச்சிப்பாறை அங்கே டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு லோக்கலில் இருந்த ஒரு இனோவா எடுத்தோம். அப்புறம் நான் தம்பி தனியாக கார் எடுத்திருந்ததுனால எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஃபேமிலியாக போயிட்டோம். பேச்சிப்பாறை டேமில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா பார்க்குறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ்னால் டேம் இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா, அதாவது ஒரு சீஷோர் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோன்னா நிறைய ஐலாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 ஐலாண்ட் கிட்ட தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க. அங்கேலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் வந்து தமிழ்நாடு பார்டரும் கூட, தமிழ்நாடு கேரளா பார்டரும் அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கேருந்து அங்கெல்லாம் வந்து போகிற இது வந்து கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட டேம் முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். அங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. எங்கள் பேச்சிப்பாறையில் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால வாட்டர் ஃபால்ஸ்லேயும் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. லஞ்சுக்கு போக கொஞ்சம் டிலேவாகவே ஆயிருந்துச்சு. பார்த்தா அன்றைக்கி கன்னியாகுமரியில் இருந்தவங்க எல்லாருமே இந்த வாட்டர் ஃபால்ஸில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் முத்தம் பீச்சுக்கு வந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி முட்டம் பீச்சுக்கு வரணுங்கிறது மட்டும்தான் பிளானில் இருந்துச்சு. ஆனால் வந்து சரி மிச்சதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. இங்கே தான் வந்து நிறைய தமிழ் படம்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய ரெனோவேட் பண்ணி இந்த பீச்சை கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் மேபி வரும்போது கொஞ்சம் ஏர்லியாகவே வரணும் அப்படின்னு நினச்சோம். பட் இந்த தடவை போகும்போது வேறு பிளான்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதோட கிளம்பியாச்சு. நாளைக்கு டே பிளானில் தான் நாங்கள் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம். நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.